ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இலவசங்கள் அவசியமா, அது பொருளாதாரத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்துமா, இந்த இலவசங்கள்னால யாரெல்லாம் நன்மை அடைகிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நேர வீடியோக்குள்ள போகலாம். உலகத்துல கொண்டு வரப்பட்ட 3 முக்கியமான இலவச திட்டங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். உண்மையாகவே தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முன்னோடியாக இருந்த ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, 1953ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இலவச கல்வி திட்டம். இலவச கல்வி மட்டும் இல்ல, மதிய உணவு திட்டத்தையும் அவர் கொண்டு வந்தாரு. இதனால என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, 1970-80களில் அரசாங்கம் புதிய தொழில் கொள்கையை கொண்டு வரும் பொழுது தனியார் முதலாளிகள் தொழில் தொடங்க ஏதுவாக ஒரு இடத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல மிக முக்கியமா அவர்கள் தேர்ந்தெடுத்த மாநிலம் தமிழ்நாடு. ஏன் அவங்க தமிழ்நாடு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அந்த காலகட்டங்கள்ல தமிழகத்துல படித்த இளைஞர்கள், திறன்மிக்க இளைஞர்கள் இருந்ததுனால சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல அப்போதைக்கு தனியார் முதலாளிகள் நம்ம தமிழகத்தில் வந்து தொழில் தொடங்க வந்தாங்க. சோ இதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தது எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 1953ல பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த இலவச கல்வி திட்டம் தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சென்னையானது உலக அளவுல ரொம்ப மருத்துவத்துறையில மிக முக்கியமான ஒரு நகரமா இருக்கு. சோ அதற்கு காரணமா இந்த பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த இந்த இலவச கல்வி திட்டம் தான். சோ அதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் எது அப்படின்னா, 2006ல முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த இலவச தொலைக்காட்சி பெட்டி திட்டம். உங்களுக்கு தெரியும், முன்னால நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வீட்டுல மட்டுமே இந்த தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. அந்த காலகட்டங்கள்ல சமூக வலைத்தளங்கள் இல்லாத காலகட்டம். சோ அந்த காலகட்டங்கள்ல இந்த இலவச தொலைக்காட்சி என்பது மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். எப்படி சமூக புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இலவச தொலைக்காட்சியானது மக்களிடம் போய் நாகரிகத்தை கொண்டு போய் சேர்த்தது. இதனால அவங்களுடைய நடவடிக்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது போக மிக முக்கியமா புதிய தொழில் நிறுவனங்கள், தொடங்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சந்தைப்படுத்துவதற்கு ஏதுவா இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை, தொலைக்காட்சி நிகழ்வுகளை அங்க உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா புதிய நிறுவனங்கள் சந்தைப்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இது உறுதுணையாக இருந்தது இந்த இலவச தொலைக்காட்சி திட்டம். சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா நாகரிக நடவடிக்கைகள் மாறுது. இதனால புதிய பொருட்கள் சந்தைக்கு வர ஆரம்பிக்குது. தொழிற்சாலைகள் அதிகமா லாபம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. மக்களுடைய நாகரிகம், அவங்களுடைய படிப்பு அறிவுகளுடைய முக்கியத்துவம், தொழில்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த இலவச தொலைக்காட்சி பெட்டியின் வாயிலாக வர ஆரம்பிக்குது. இதனால சமூகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னே நம்ம வந்து இதை சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியா நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா, 2011ல முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட இலவச மடிக்கணினி திட்டம். அன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவசமாக இந்த மடிக்கணினி திட்டம் கொண்டு வரப்பட்டது. சோ அவர்கள் இந்த மடிக்கணினி திட்டத்தின் வாயிலாக அவர்களிடம் கணினி அறிவினுடைய அந்த தாக்கத்தை நம்மளால நல்லா பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க உயர்கல்வியிலே சேரும் பொழுது கணினியினுடைய அறிவு, அவங்களுடைய கணினி மீது இருக்கக்கூடிய ஆர்வம் படிப்படியா அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதனால தமிழகத்துல அதிகமா கணினி பொறியாளர்கள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா அதிகமா தகவல் தொழில்நுட்பத்துல இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அதிகமா நம்ம சென்னையில தொழில் தொடங்க ஆரம்பிச்சாங்க. சோ அதன் வாயிலாக தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிக வேலை வாய்ப்பு பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாகுது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்துறையில தமிழக இளைஞர்கள் பெரும்பான்மையான பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால மறுக்க முடியாது. சோ அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இலவச திட்டங்கள், இந்த இலவச பொருட்கள், இந்த இலவச பணம் கொடுக்கிறது, இது பொருளாதாரத்துல எந்த தாக்கத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இலவச பொருட்களா மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி பொருட்கள், தொழில்துறை பொருட்களை நம்ம கொடுக்கும் பொழுது தொழில்துறையில இருக்கக்கூடிய அந்த லாபமானது படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னா, தொழில்துறை பொருட்கள் மீது இருக்கக்கூடிய தேவையானது படிப்படி குறைய ஆரம்பிக்கும் பொழுது தொழில்துறை நிறுவனங்கள் அதிகமா உற்பத்தி செய்ய முடியாத சூழ்நிலை வர ஆரம்பிக்குது. இதனால அவங்களோட லாபம் குறைஞ்சு அதிகப்படியான அவங்க வேலையின்மை உருவாவதற்கான வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சோ அதற்கு அடுத்தபடியா பணமா கொடுக்கறதுனால, அரசாங்கமானது பணமா கொடுக்கறதுனால என்ன தாக்கம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பணமானது அதிகமா பொருளாதாரத்துல பணப்புழக்கத்தை அதிகரிச்சு அது பண வீக்கத்தை உருவாக்கி விடுகிறது. இந்த பண வீக்கம் அதிகரிக்கும் பொழுது வங்கிகள் உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னா வட்டி விகிதத்தை உயர்த்துறாங்க. இதனால
மக்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இதனால வீட்டு கடனா இருக்கட்டும், நகை கடனா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா நகை கடனுக்கான வட்டி ஆட்டோமேட்டிக்கா உயர ஆரம்பிக்குது அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். இலவச திட்டங்களுக்காகவும் இந்த இலவச பணம் கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்காகவும் அரசு எங்கெல்லாம் இருந்து வருமானம் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அரசுக்கு 2 விதமா வருமானம் வருது. ஒண்ணு என்ன அப்படின்னா வரி மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம், இன்னொன்று கடன் பெறுறதுக்காக கடன் பெற்று வரக்கூடிய அந்த வருமானம். இந்த கடன் பெற்று வரக்கூடிய வருமானம் மிக முக்கியமா நம்ம கவனிக்கத்தக்கது என்ன அப்படின்னா, அரசாங்கம் அடிக்கடி அவங்க கடன் வாங்குறதுனால மத்திய வங்கியிடமிருந்து அல்லது வங்கிகளிடமிருந்து அவர்கள் அரசானது கடன் வாங்கும் பொழுது அதிகப்படியான தொகையை அவர்கள் கடன் வாங்கும் பொழுது தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களால கடன் கொடுக்க முடியவில்லை, வங்கிகளால கடன் கொடுக்க முடியவில்லை. ஆனா பணத்தினுடைய அளிப்பானது மத்திய வங்கியானது நிர்ணயிக்கக்கூடியது. ஆகவே தொழில் நிறுவனங்கள் அதிகமா வங்கியிடமிருந்து கடன் பெற முடியல. காரணம் அரசானது அதிகமா கடன் பெற்றது. ஆகவே இந்த தொழில் நிறுவனங்கள் கடன் பெற முடியாத சூழல் வரும் பொழுது அவர்களால தொழில் தொடங்க முடியல. இதனால வேலை வாய்ப்பு வருமானத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்துது அப்படின்றே சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, அரசாங்கங்களானது அதிகப்படியா கடன் வாங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க நிதி பற்றாக்குறை உருவாக ஆரம்பிக்குது. நிதி பற்றாக்குறை உருவாகிறது மட்டும் இல்ல, கடனுக்கான வட்டி விகிதம் அதிகமாகுது. இந்த கடனுக்கான வட்டி விகிதம் அதிகமாகும் பொழுது இந்த வட்டியை அடைப்பதற்காக மேலும் அரசாங்கங்கள் கடன் வாங்கும் பொழுது மேலும் நிதி பற்றாக்குறை உருவாக ஆரம்பிக்குது. அதிகமா நிதி பற்றாக்குறை உருவாகும் பொழுது என்ன நடக்குது பாத்தீங்க அப்படின்னா, அதை சமாளிப்பதற்காக அரசாங்கங்கள் திரும்ப வரி மூலமா மக்களிடம் அந்த நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு வருவாயை ஈட்டுகின்றனர் என்பதே உண்மை அப்படிங்கிறதே சொல்றாங்க. அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை பற்றி பொருளியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த இலவச திட்டம், இந்த இலவச பணமானது பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, வருமானம் குறைவா இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை உடனடியாக செலவு செய்யறாங்க. சோ அந்த செலவானது ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரத்துல அது புழக்கத்துல வர ஆரம்பிக்கும் பொழுது அது பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யுமே சொல்றாங்களே ஒழிய அதனால பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்றத அவங்க சொல்லல. அப்ப புதிய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குதோ பண வீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பொருளாதார உற்பத்தியும் அதிகரிச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணமானது நிச்சயமா மக்களுக்கு நன்மைதான் பயக்குமே ஒழிய அதனால எந்த ஒரு தீமையும் இருக்காது. நிச்சயமா ஏழை நாடுகளுக்கு இலவசம்ங்கிறது மிக முக்கியமா இருக்கு. முக்கியமா அது வருவாய் சமநிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதே பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. சோ நாட்டுக்கு ஏழைகள் இருக்கிற வரை இலவசங்கள் அவசியம். ஆனா அந்த இலவசங்கள் சரியான நபருக்கு போய் சேரணும். அதுதான் எங்களுடைய வாதம். நன்றி.